வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். ஃபெர்ரி ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டிசம்பர்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் நோக்கி அங்கே மிகவும் உலக புகழ்பெற்ற கெக்கன்ஹாஃப் துலிப் கார்டன் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். இன்றைக்கி கிளைமேட் சாரல் மழை, அருமையான கிளைமேட், சில்லுன்னு ஒரு ஸ்ப்ரிங் சீசன். அதாவது ஆம்ஸ்டர்டாம்லேயே லார்ஜஸ்ட் ஸ்ப்ரிங் கார்டன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க. பூக்கள்னாலே அழகு தானே. அந்த அழகை அருமையான கிளைமேட்டில் சுற்றி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இது இந்த டூரில் ஹைலைட்டான ஸ்பாட் இது. மே 18 வரைக்கும் தான் இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோம். டிக்கெட்டோட, பார்க்கிங் வசதியோட, டாய்லெட் வசதியோட ஒரு சிறப்பான சுற்றுலாத்தலம். அந்த கிளைமேட்டில் இந்த அழகான பூக்களை தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த கலரில் கூட ஒரு ஃப்ளவர் இருக்குமா அப்படின்றது அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. இந்த கலரில் நான் பார்த்ததே கிடையாது. பூக்கள் பூக்கள் பூக்கள், வண்ண வண்ண பூக்கள். அந்த கார்டன் ஃபுல்லாக துலிப் மலர்கள் தான். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இந்த துலிப் கார்டன் தான். பாருங்க, பார்த்து ரசிங்க. இதமான சூழ்நிலை, இதமான கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த இடம், மனதுக்கு இதமாக இருந்துச்சு. மிக சிறப்பாக வளர்ந்த மரங்களுக்கு கீழே இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணி அழகான ரோடின் மூலமாக இந்த கார்டனோட அழகை ரொம்ப சிறப்பாக எடுத்து காமிச்சிருந்தாங்க. அதில் மெயின்டெனன்ஸ். உண்மையாகவே இந்த கார்டனை பார்க்குறவங்களோட மனம் கண்டிப்பாக என்று மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இந்த மலர்களை வச்சு பராமரிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் இது லார்ஜஸ்ட் ஸ்ப்ரிங் கார்டன் in the world. பூக்களோட காம்பினேஷன் தான் கண்ணுக்கு விருந்து. அழகான நீரோடைக்கு வெளியில் ஒரு பறந்து விரிந்த
ஏக்கர் கணக்கில் இதை பயிரிட்டிருக்காங்க. ஐ படத்தில் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பாட்டு சீனில் இருக்கு. நல்ல கிளைமேட். அந்த கிளைமேட்டில் இந்த மலர்கள் வந்து அழகாக இருக்கு. நம்மளுடைய காஷ்மீர்லேயும் இதே மாதிரி துலிப் கார்டன் இருக்குதுன்னாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், பார்ப்போம்.